என்னோட லைஃப் ஜேர்னியை இந்த வீடியோவில் கட்டம் கட்டமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதனால் செய்ய முடியலை. ஏன்னு சொன்னால், நான் ஒரு கோல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த கோல் சார்ந்த நபர்களை உள்ளே எடுக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இப்போது எங்களோட கம்பெனி ஒசிலேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் 2 கோஃபவுண்டர் இருக்கும். இப்போது டெக்னிக்கல் சார்ந்த விடயங்களை செய்கிறதுக்கு மற்ற கோஃபவுண்டரான ஆதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஃபர்ட் போடுவேன். மார்க்கெட்டிங் சார்ந்த சேல்ஸ் சார்ந்த விடயங்கள், மற்றது கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விடயங்கள் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். இப்படி சப்போர்ட்டிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் எனக்கு கிடைக்கல. தனியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாலும் வீட்டு சூழ்நிலை, ப்ரெஷர் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னால் தனியாக ஸ்டார்ட் பண்ண முடியலை அந்த டைமில். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துறை சார்ந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோகிராஃபி அண்ட் டிரெக்ஷன் துறையில் நான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன வீடியோஸை ரெடி பண்ணி அதன் மூலமாக நான் எனக்குரிய ஒரு ஆடியன்ஸையும் எனக்குரிய ஒரு டேலண்ட்டையும் எனக்குள்ளுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், வீடியோகிராஃபியை நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய விடயங்கள் அது சார்ந்த விடயங்களை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோகிராஃபியிலே நிறைய விடயங்கள் இருக்குது. டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், எல்லா விடயங்களையுமே நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எதுக்கு என்னென்ன ஷார்ட்ஸ் வைப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸில் என்ன இருக்கணும், புக்லைண்டா என்ன, எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் இருக்கணும், எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குரிய ஸ்கிரிப்ட் இருக்கணும், இந்த மாதிரியான விடயங்களை நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது எங்கே போய் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட காலமாக மீடியா துறையிலையும் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மீடியா துறையில் நான் போனது என்னமோ மீடியா கோர்சஸுக்கு டிஜேஎன் ஆர்ஜே நியூஸ் ரீடிங் சம்மந்தமான கோர்ஸ் ஒன்றுக்கு தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே நான் கற்றுக்கிட்ட விடயங்கள் அதையும் தாண்டி டிரெக்ஷன் சார்ந்த விடயங்களையும் ப்ரொடியூசிங் சார்ந்த விடயங்களையும் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே என்னைய ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளுக்க ஒரு மீடியாவில் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக ஒர்க் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அங்கே போயும் நான் நிறைய விடயங்கள், அங்கே எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. நிறைய விடயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட அனுபவங்களை வச்சு நான் வெளியே வரும்போது இன்னொரு யூஎஸ் சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் செய்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதையும் நான் சரியாக பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் என்னால் ஒரு கம்பெனியை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியலைன்னு சொன்னாலும், என்னால் என்ன செய்ய இயலுமோ அதை நம்ம செஞ்சிட்டே போவோம். அது ஒரு டைமில் நமக்கான ஒரு வழிகாட்டலை, இல்லாட்டி நமக்கான ஒரு வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த டைமில் இருந்தது. அப்படி போகும்போதும் பல சேலஞ்சஸ், ஃபுல் டேஸுமே நாங்கள் வீடியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, வெயில் பார்க்காம, மழை பார்க்காம, எல்லா டைம்லேயுமே நாங்கள் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். எங்களோட ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறதுக்கே பலதரப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி எடுத்தோம். ஏன்டா அந்த டைமில் கிரியேட்டர்ஸ், அந்த நிறுவனத்துக்குரிய கிரியேட்டர்ஸ் மட்டுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நூற்றுக்கணக்கான நபர்கள் இருந்தாங்க. இப்போ எல்லார ஸ்கிரிப்டுமே ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டை சாய்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே எங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது. அதையுமே எடுத்து நேர்த்தியாக செய்தோம். ஒவ்வொரு வீடியோஸும் 400K, 500K, 900K இப்படின்னு சொல்லி போக ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதனால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பொண்டு அந்த துறை சார்ந்த ரீதியாக கிடைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் சார்ந்து நிறுவனங்கள் இருந்தால் தான் நமக்கான ஒர்க் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளுக்கே நான் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நிறுவனம் ஃபண்டை ஸ்டாப் பண்ணுது. யூஎஸ் நிறுவனம் ஒன்று தான் ஃபண்டை ஸ்டாப் பண்ணுது. அங்கே நடந்த அரசியல் மாற்றங்களால்
இது எங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாமல் அவனுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டோம். அதில் இருந்து வெளியே வரும்போது தான் எனக்கு ஒரு மைண்டுக்கு ஒன்று கிளிக் ஆனது. என்னோட கசினான ஆதிலும் வந்து சொன்னார், இப்படியே வந்து ஒவ்வொரு நிறுவனமாக நம்ம தாவிட்டு போகும்போது எதுவுமே நிலைச்சு நிற்காது. உனக்கிட்ட இது சார்ந்த நாலேஜ் இருக்குது, இதையே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீயே வந்து ஒரு கம்பெனி ஓனராக வந்து செஞ்சுட்டு போகலாமே அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அப்போ தான் எனக்குமே வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய முயற்சிகள் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கான ஒரு சரியான நேரம்தான் இது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த ஒசிலேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கோ கண்டென்ட் கிரியேஷனுக்கோ எப்படி ஒரு கிளைண்ட்ஸை எடுக்கிறேன்டே ஒரு தெரியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வளமை மாதிரியே கற்றுக்கிட்டோம், நிறைய விடயங்களை கற்றுக்கிட்டோம். நிறைய கிளைண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸை இல்லாட்டி அவங்களோட சர்வீசஸை நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தோம். அதையும் கற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பலதரப்பட்ட ப்ரொஜெக்ட்ஸை வந்து எங்கள்கிட்ட தந்திருந்தாங்க. ஒரு ப்ரொஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ஸும் நிறையவே தந்திருந்தாங்க. நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கான கனவு, நமக்கான ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு போகும்போது அதுக்கான வெற்றி கட்டாயம் எப்போவோ ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றத போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான உதாரணமாக தான் என்னோட லைஃப்பில் நடந்த இத்தனை விடயங்களையும் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறமா நாங்கள் ஒசிலேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் என்னென்ன செஞ்சோம், அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எங்களுக்கு வந்தது, அதை எப்படி வந்து நாங்கள் வந்து முறையடிச்சிட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் எது சம்மந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஜேர்னிக்குரிய பல விடயங்களை இந்த யூடியூப் சேனலில் நான் பேசுகிறதுக்கு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எல்லா விடயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளலாம்.